ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்லேயும் தோட்டத்துலேயும் பெருந்தொல்லையாக இருக்கிற எறும்பு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற பல்லியும் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 8 விதமான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு 7 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சர்க்கரை நிறைய வாங்கி இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இந்த சர்க்கரையோட ஸ்மெல்லுக்கே எறும்பு அதிகமாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 4லேருந்து 5 கிராம்பு உள்ளுக்குள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கே ஒரு எறும்பு கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிராம்பு அப்படியே போட விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மெல்லிசான துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கிராம்பு சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்து கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் எறும்பு எங்கேயாவது புத்து கட்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வீட்டில் பெருங்காயத்தூள் வச்சுருப்போம் இல்லையா? அதை அதுக்கு மேலே லைட்டாக தூவி விடுங்க. எங்கெல்லாம் புத்து கட்டியிருக்கோ அதுக்கு மேலே தூவி விட்டுட்டிங்கனாலே இந்த பெருங்காயத்தூளோட வாடைக்கே எறும்பு அந்த புத்தை களைச்சிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் செவுறு எண்டு இருக்குது பாருங்கள், சுற்றி அந்த கார்னரில் இந்த மாதிரி அந்த பெருங்காயத்தூளை சுற்றி இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க. உங்கள் வீடை சுற்றி இந்த மாதிரி கார்னரில் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு எறும்பு கூட வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வீட்டில் தோட்டத்தில் அதிகமாக செடி வச்சுருப்போம். அந்த மாதிரி செடியெலாம் வச்சுருக்கிறப்ப அதில் இருக்கிற பூக்கள், பழங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அந்த செடி கீழெல்லாம் எறும்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுலேயுமே நீங்கள் இந்த பெருங்காய பொடியை நல்லா தூவி விடலாம். இந்த பெருங்காய பொடியோட வாடைக்கே பார்த்திங்கன்னா எறும்பு எல்லாமே அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் மஞ்சள் தூள் வச்சுருப்போம் இல்லையா? அந்த மஞ்சள் தூளோட வாசனைக்கும் எறும்பு உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் கிச்சனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எறும்பு ஜாஸ்தியாக வருது. குறிப்பாக நம்ம குலாப் ஜாமுன்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாகுல ஊற போடுறதுக்கு ரொம்ப நேரம் வச்சுருப்போம். அந்த சர்க்கரை பாகோட வாசனைக்கே எறும்பு அதிகமாக வரும் இல்லையா? அந்த மாதிரி எறும்பு ஏதாவது ஒரு பொருள் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னா அதை சுற்றி நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் தூளை நல்லா தூவி விட்டுருங்க. எந்த பொருளுக்குமே கிட்ட வரக்கூடாதோ அதை சுற்றி இந்த மாதிரி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூளோட வாசனைக்கே எறும்பு அந்த பொருள் பக்கத்தில் வரவே செய்யாதுங்க. அல்லது நீங்கள் ஏதாவது தண்ணிக்குள்ளே கூட அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த மஞ்சள் தூளை நீங்கள் உங்கள் வீட்டில் எறும்பு ஏதாவது புத்து கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் கூட தூவி விடலாங்க. இந்த மஞ்சள் தூளோட வாசனைக்கே எறும்பு அந்த புத்தை களைச்சிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் டைல்ஸ்லாம் போட்டு இருக்கும்போது அதில் மஞ்சள் தூள் தூவ முடியாது. அதில் கரை பிடிச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகுத்தூள் இருக்குது பாருங்கள். இந்த மிளகுத்தூள் நல்லா காட்டமாக இருக்கிறதுனால இதுவுமே பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இந்த மிளகுத்தூளை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தூவி விட்டிங்கனாலே எல்லாமே காணாமல் போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வினிகர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாலாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்க்க போகிறோம். நான் 2 கற்பூரம் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம்.
நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் சோடா, வினிகர், கற்பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல தண்ணியில் வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வீட்டில் எறும்பு எங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை ஸ்ப்ரே பண்ணதுமே பாருங்கள் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது வந்து அழிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எறும்பு வந்து உடனேயே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு எறும்பு தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து கார்டன்லேயும் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பட்டை வச்சுருப்போம் இல்லையா, இது போல் நீங்கள் ஒரு பெரிய பீஸ் பட்டை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு, இந்த கிராம்பில் நமக்கு அதிகமாகலாம் தேவைப்படாது. ஒரு 10 போல் எடுத்துக்கங்க. 10 கிராம்பும் ஒரு பெரிய பீஸ் பட்டையும் உங்கள் வீட்டில் வந்து இடிக்கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு தட்டி எடுத்துக்கங்க. அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எறும்பு வந்து எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் இதை வந்து நீங்கள் நல்லா தூவி விட்டீங்கனாலே அந்த எறும்பு எல்லாமே அழிஞ்சிடுங்க. எல்லாமே காணாமலே போயிடும். இந்த பட்டை கிராம்போட ஸ்மெல்லும் எறும்புக்கு சுத்தமாக ஆகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழம் இருக்குது பாருங்கள், அதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சாறை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ, எங்கெல்லாம் எறும்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்ல அந்த சாறை வந்து பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எலுமிச்சப்பழ சாறு எறும்புகளுக்கு அலர்ஜியை ஏற்படுத்துங்க. எறும்புகளுக்கு சுத்தமாக ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காணாமலே போயிடும், எல்லாம் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி தொல்லைக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னென்னா இந்த முட்டை ஓடு தாங்க. இந்த முட்டை ஓடு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இந்த முட்டை ஓடை நம்ம வந்து குப்பையில் போட்டுருவோம் இல்லையா, இனி வந்து குப்பையில் போடாதீங்க. இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் வந்து நீங்கள் வந்து ஓரமாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இப்படியும் பண்ணலாம். அல்லது இந்த முட்டை ஓடை வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் வந்து ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த பவுட்ரு பண்ணி எடுத்த முட்டை ஓடை வந்து உங்கள் வீட்டில் அந்த மூளை முடுக்கில் எல்லா பக்கமும் நல்லா தூவி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செல்ஃப்லலாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுப்பு பக்கத்துலேயும் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதிலெல்லாம் நீங்கள் வந்து இதை வந்து தூவி விட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட நம்ம வீட்டு பக்கம் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ கரப்பாம்பூச்சி தொந்தரவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முட்டை ஓடோட ஸ்மெல் வந்து எறும்புகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கிறப்ப அதுலேயும் நீங்கள் வந்து முட்டை ஓடை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து அதில் தூவி விட்டிங்கன்னா எறும்பு தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.